இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். காண்டிவனோ அல்லது அவர் சார்ந்த உறுப்பினர்களோ அந்த சபையோ ஊழலிலோ அதிகார துஷ்பிரயோகத்திலோ அவர்கள் ஈடுபட்டிருந்தால் அதை விசாரிப்பதற்கு ஒரு வழிமுறை இருக்கின்றது. அந்த வழிமுறையை பின்பற்றி எந்த பாகுபாடும் இல்லாமல் காண்டீவன் ஊழல் செய்திருக்கிறார் அல்லது அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்று நிரூபித்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் இந்த மக்கள் இங்கு கூடியிருக்க மாட்டார்கள். இந்த காண்டீவன் ஊழல் செய்திருந்தால் எவ்வளவு காசு விடுவிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு என்ன நடந்தது என்பது கூட இந்த மாநகர சபையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் கூட தெரியாது. ஆகவே இது முழுக்க அரசியல் பழிவாங்கல். இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்த பதவிகளை மீண்டும் கையளிக்காத பட்சத்திலே நாங்கள் சகல அரசியல் கட்சிகள், மதம் கட்சிகள் எல்லா வேறுபாடுகளை மறந்து தொடர்ச்சியான இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி அந்த அரசாங்கம் கட்சி தவிர்ந்த ஏனைய அரசியல் கட்சிகள், சிவில் பிரமுகர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆளுநரால் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற திரு காண்டீவன், திரு கிஷோர் அவர்களுடைய பதவியை மீண்டும் அதை அவர்களிடம் கையளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். இன்றைக்கு அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாதது மட்டுமல்ல, கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படாமல் இருக்கிறது. இந்த தேர்தல் காலத்திலே ஜனாதிபதி அவர்கள் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்தும் அது நடாத்தப்படவில்லை. ஆகவே மாகாண சபை தேர்தல் வைக்காமல் மாகாண சபை முடக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்திலே வடக்கிலே கிழக்கிலே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களையும் கூட இன்றைக்கு ஒரு அரசியல் பழிவாங்கலாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களை முடக்குகின்றார்கள். இதனால் பாதிக்கப்படுகிறது முழுக்க அந்த தமிழ் பேசும் மக்கள் தான். இந்த உள்ளூராட்சி மன்றங்கள், மாகாண சபையின் இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய இந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அரசியல் நாடகமா? அரசியல் நாடகமா? ஜனநாயகத்தின் பங்கு குற்றப்பத்திரம் ஏற்றுக்கொள். கள்ள மௌனம் ஆளுநரின் அதிகார துஷ்பிரயோகத்தை
வடமாகாண ஆளுநர் அவர்களினால் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் திரு காண்டீபன் அவர்களையும் சாவகச்சேரி உப தவிசாளர் திரு கிஷோர் அவர்களையும் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அவர்களுடைய பதவிகளை பறித்ததை கண்டித்து இன்றைய தினம் வவுனியாவிலே தேசிய மக்கள் சக்தி அந்த அரசாங்கம் கட்சி தவிர்ந்த ஏனைய அரசியல் கட்சிகள், சிவில் பிரமுகர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆளுநரால் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற திரு காண்டீபன், திரு கிஷோர் அவர்களுடைய பதவியை மீண்டும் அதை அவர்களிடம் கையளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். இன்றைக்கு அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாதது மட்டுமல்ல, கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படாமல் இருக்கிறது. இந்த தேர்தல் காலத்திலே ஜனாதிபதி அவர்கள் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்தும் அது நடாத்தப்படவில்லை. ஆகவே மாகாண சபை தேர்தல் வைக்காமல் மாகாண சபை முடக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்திலே வடக்கிலே கிழக்கிலே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களையும் கூட இன்றைக்கு ஒரு அரசியல் பழிவாங்கலாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களை முடக்குகின்றார்கள். இதனால் பாதிக்கப்படுகிறது முழுக்க முழுக்க அந்த தமிழ் பேசும் மக்கள் தான். இந்த உள்ளூராட்சி மன்றங்கள், மாகாண சபையின் இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய இந்த மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே உடனடியாக ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய முகவராக இருக்கிற வடமாகாண ஆளுநரையும் உடனடியாக அந்த பதவியிலிருந்து அவரை நீக்கப்பட வேண்டும். அவரால் நீக்கப்பட்டிருக்கிற திரு காண்டீபன், திரு கிஷோர் அவர்களுடைய பதவிகளை மீள அவர்களிடம் அதை கொடுக்க வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் இன்றைக்கு ஊழல் மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதற்கு ஒரு முறையான விசாரணைகள் நடாத்தாமல் இன்றைக்கு வடக்கிலே வந்து இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களுடைய கையிலே இல்லை என்பதற்காக அதை முடக்குகின்ற வேலையை செய்கின்றார்கள். காண்டீபன் ஊழல் மோசடியில் சம்பந்தப்பட்டிருந்தால் அதை வெளிப்படையான ஒரு விசாரணையை கூறும்படிதான் நாங்களும் கேட்கின்றோம். நாங்கள் இந்த வாக்களித்த மக்கள் இந்த மாவட்டத்திலே காண்டீபன் என்ன செய்தார், ஊழல் செய்தார் என்பதை இன்றைக்கு இந்த அரசாங்கமோ அல்லது யாருமோ அதை வெளிப்படையாக கூறவில்லை. குறிப்பாக மாநகர சபையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கமிஷனராக இருக்கலாம், செக்ரட்டரியா இருக்கலாம், கணக்காளர்களாக இருக்கலாம், இந்த காண்டீபன் ஊழல் செய்திருந்தால் எவ்வளவு காசு விடுவிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு என்ன நடந்தது என்பது கூட இந்த மாநகர சபையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் கூட தெரியாது. ஆகவே இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கல். இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்த பதவிகளை மீண்டும் கையளிக்காத பட்சத்திலே நாங்கள் சகல அரசியல் கட்சிகள், மதம் கட்சிகள் எல்லா வேறுபாடுகளை மறந்து தொடர்ச்சியான இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றோம். கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாங்கள் வவுனியா மாநகரத்தினுடைய முதல் மேயர், இந்த மாநகரத்தினுடைய முதல் பிரஜை, அதே போல எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற சாவகச்சேரி நகர சபையினுடைய உப தலைவர் போன்றோரை ஜனநாயகத்துக்கு விரோதமாக அவர்களுடைய பதவியை பறித்ததை எதிர்த்து இன்று வவுனியா மாவட்ட மக்கள், இந்த நகரத்திலே வாழுகின்ற மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை செய்திருக்கிறார்கள். இந்த வடக்கு கிழக்கிலே NPP அரசாங்கம் தாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட போது, குறிப்பாக வவுனியா மாநகரத்தை கைப்பற்ற முடியாத சூழல் வந்த போது அவர்கள் நீதிமன்றத்தின் ஊடாக இந்த மாநகரத்தினுடைய செயற்பாடுகளை கடந்த 8 மாதங்களாக முடக்கி வைத்திருந்தார்கள். எங்களுடைய நகரத்தை பொறுத்தவரையிலே நிறைய அபிவிருத்தி வேலைகள் செய்யப்பட வேண்டும். இது முதலாவது தடவையாக வரலாறிலே மாநகர சபையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்குரிய கடமைகள் நிறைய இருக்கின்றது. அந்த வகையிலே தான் இந்த மாநகரத்திலே வாழுகின்ற மக்கள் எல்லோரும் சேர்ந்து மதிப்புக்குரிய காண்டீபன் அவர்களை இந்த மாநகரத்தினுடைய முதலாவது மேயராக நாங்கள் அந்த பதவியிலே அமர்த்தினோம். அவர்கள் அந்த மாநகர சபை மிகவும் சுறுசுறுப்பாக இந்த வவுனியா நகரத்தை அழகுபடுத்தி இந்த வவுனியா மாநகரத்தை ஒரு அபிவிருத்தி பாதையிலே கொண்டு செல்வதற்கான வேகமான பாதை அவர்கள் அமைத்து முன்னேறும் போது
அதை தடுப்பதற்காக நீதிமன்றத்தை நாடினார்கள். 8 மாதங்களாக இந்த மாநகர சபை கேட்பாரற்று இந்த மாநகரத்திலே வாழுகின்ற மக்களுக்குரிய அடிப்படை தேவைகளை கூட வழங்க முடியாமல் மக்களாலே தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அற்ற நிலையிலே இந்த மாநகர சபை 8 மாதங்களாக மலங்கடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இருந்த போதும் அவர்கள் கொண்டு சென்ற அதே நீதிமன்றத்திலே அவர்கள் போட்ட அந்த பொய் வழக்கு தோற்கடிக்கப்பட்டு மீண்டும் இந்த மாநகரத்தினுடைய தலைவராக காண்டீபன் அவர்கள் வந்திருந்தார். இவ்வளவு நாளும் அவர்கள் இந்த விசாரணை செய்து விசாரணை அறிக்கையை கையிலே வைத்துக் கொண்டு இந்த வழக்கு முடியும் வரை பொறுத்திருந்து அதிலே தாங்கள் தோற்றுவிட்டோம் என்ற காரணத்தினாலே இப்போது கௌரவ ஆளுநர் அவர்கள் மிகவும் பிழையான ஜனநாயக விரோதமான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார். காண்டீபனோ அல்லது அவர் சார்ந்த உறுப்பினர்களோ அந்த சபையோ ஊழலிலோ அதிகார துஷ்பிரயோகத்திலோ அவர்கள் ஈடுபட்டிருந்தால் அதை விசாரிப்பதற்கு ஒரு வழிமுறை இருக்கின்றது. அந்த வழிமுறையை பின்பற்றி எந்த பாகுபாடும் இல்லாமல் காண்டீபன் ஊழல் செய்திருக்கிறார் அல்லது அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்று நிரூபித்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் இந்த மக்கள் இங்கு கூடியிருக்க மாட்டார்கள். ஆகவே அவ்வாறு இல்லாமல் ஒரு அரசியல் நோக்கத்தை வைத்துக் கொண்டு இந்த NPP சொல்லுகின்ற எல்லாவற்றுக்கும் தலையாட்டுபவர்களாக வரலாறிலே தன்னுடைய பெயரை கௌரவ ஆளுநர் அவர்கள் இல்லாமல் செய்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் அப்படி ஒரு ஊழல் நடந்திருந்தால், அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருந்தால் உரிய முறையிலே அதை விசாரியுங்கள், அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள். அதற்கு நானோ அல்ல இந்த மக்களோ நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. ஆனால் அரசியல் நோக்கங்களுக்காக NPP அரசினுடைய தூண்டுதலுக்கு அமைகவே நீங்கள் ஒரு கருவியாக இருந்து உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பதவியையும் நீங்கள் ஒரு கீழ்நிலைக்கு எடுத்து சென்றிருக்கிறீர்கள் என்றதை மிகவும் மனவருத்தத்துடன் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் எல்லோரும் உங்களுடைய மிகவும் மரியாதையாக உங்கள மதிப்பு வைத்திருக்கின்றவர்கள். நாங்கள் எல்லோரும் அப்படி மதிப்போடு உங்களோடு பழகி கொண்டிருக்கின்றோம். அவ்வாறான ஒரு சூழலில் நீங்கள் மிகவும் பிழையான ஒரு முடிவை எடுத்து அந்த மதிப்பை அந்த கௌரவத்தை நீங்கள் இல்லாமல் செய்திருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை மிகவும் மதிப்போடு அவரை கேட்டுக்கொள்வது, இவ்வாறான பிழைகளை எங்களுடைய பிரதேசங்களிலே எடுத்து ஜனநாயக விரோத செயற்பாட்டிலே உங்கள் தலைமையில் இருக்கின்ற இந்த அரசை நீங்கள் வழிநடத்த வேண்டாம் என்று மிகவும் கௌரவமாக கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே மக்களால் வழங்கப்பட்ட மாநகர சபையினுடைய உறுப்பினர் என்ற பதவியை பறிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது மக்கள் கொடுத்த அதிகாரம். ஆகவே நீங்கள் மீண்டும் நியாயமான ஒரு விசாரணையை செய்து இந்த சபை அநாகரிகமான முறையிலே இந்த சபையை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளிடம் இருந்து பறித்து எடுப்பதை நிறுத்தி நீங்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக உண்மையாக ஒரு விசாரணையை செய்து மேல் நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறி, இந்த காண்டீபன் அவர்கள் மீண்டும் எங்களுடைய மாநகரத்தினுடைய தலைவராக, அவர் இந்த மாநகரத்தினுடைய கௌரவ உறுப்பினராக மீண்டும் வர வேண்டும். அதுவரை எங்களுடைய ஜனநாயக கடமையை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உறுப்பினராகவும் மேயராகவும் இருந்த காண்டீபனுடைய பதவியை பறித்தது ஒரு ஜனநாயக விரோத செயல். ஜனநாயகத்துக்கு விழுந்த பெரிய அடியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆளுநர் என்பவர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஒருவர். தன்னுடைய பதவியை பாதுகாப்பதற்காக தனக்கு கிடைத்த பதவியை நிரந்தரமாக அவர் இந்த அரசாங்கம் இருக்கும் வரை வைத்திருப்பதற்காக செய்த ஒரு சதியாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆளுநர் இன்று ஒரு பொம்மையாக செயல்படுகிறார். ஜனாதிபதிக்கு இது தெரியுமோ தெரியாதோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கின்ற வன்னி மாவட்டத்திலே இருக்கின்ற அவருடைய பிரதிநிதிகள் அல்லது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு சிலருடைய சுயநலத்துக்காக அவர்கள் இந்த மாநகர சபையை இயங்க விடாமல் வந்த நாளிலிருந்து சரி செய்து கொண்டிருந்தார்கள். வந்த நாளிலிருந்து இதை இயங்க விடாமல் இருப்பதற்காக தங்களுடைய பணபலத்தை பயன்படுத்தி வழக்குகளை போட்டு 8 மாதங்கள் இந்த சபை இயங்காமல் இருந்தது. வவுனியா மாநகர சபை என்பது இந்த மக்களுக்கு முக்கியமான ஒரு சபை. இந்த மக்கள், அதாவது இந்த சபையை இன்று பல இயக்கங்களாக இருந்தவர்கள், டேலோ, புலட், அதே போல EPRLF, தமிழரசு கட்சி, அதே போல சமகி ஜனபலவேகை, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்ற பல கட்சிகள் சேர்ந்துதான் காண்டீபனை நாங்கள் மேயராக்கினோம். ஏன் மேயராக்கினோம்? ஒரு கல்விமான், ஒரு சிறந்தவர், ஒரு நேர்மையானவர் என்ற அடிப்படையில் அவரை மேயராக்கினோம். அந்த மேயர் தெரிவின் போது கூட பல சதிகள் நடந்தது. பல கோடி ரூபாய்கள் பணப்பரிமாற்றங்கள் செய்து எப்படியாவது காண்டீபனை இல்லாமலாக்க சதி செய்தார்கள்.
ஆனால் அவர்கள் அதிலே தோல்வியடைந்தார்கள். அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு சென்று பொய்யான வழக்குகளை போட்டு தங்களுடைய பணபலத்தினால் சிறந்த வழக்கறிஞர்களை நீதிமன்றத்துக்கு அனுப்பி 8 மாதங்கள் இந்த சபையை முடக்கினார்கள். 8 மாதங்கள் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுடைய அத்தனை பணிகளையும் முடக்கினார்கள் தங்களது சுயநலத்துக்காக. இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும், 30 வருட காலமாக யுத்தம் நடந்தது. தனிநாள் கேட்டு போராடிய பல இளைஞர்கள் ஜனநாயகத்துக்கு வந்து இந்த ஜனநாயக முறையின் பிரகாரம் தேர்தல்களை கேட்டு அந்தந்த மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு கிராம ரீதியாக தெரிவு செய்யப்பட்டு இந்த மாநகர சபை ஆட்சியிலே உறுப்பினர்களாக மாநகர சபை மேயராக பிரதி மேயராக இருக்கிறார்கள். அவர்களுடைய உறுப்புரிமையை பறித்து இரவோடு இரவாக பறித்து அந்த மக்கள் ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாக்கள் கையினால் அளிக்கப்பட்டு உறுப்பினராக ஆக்கி அந்த மக்களுக்கு செய்த பெரிய துரோகமாக நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் மக்களால் அதாவது சபையிலே நடந்த ஒரு சில விஷயங்களை வைத்து விசாரணை கமிட்டியை ஒரு ஏஜெண்டை அவர்களுடைய ஒரு ஏஜெண்டை இங்கு அனுப்பி அடாத்தாக அந்த செயல்பாடுகளை செய்து எங்களுடைய மாநகர மேயர் கேட்டிருக்கிறார், நீங்கள் கெடுக்கின்ற இங்குவாதியை நாங்கள் வீடியோ பண்ணவா என்று கேட்டிருக்கிறார். அது முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள். மாநகர மேயர் பிழை செய்யவில்லை என்று சொன்ன அவ்வளவு அதிகாரிகளையும் விரட்டி இருக்கிறார்கள். ஆனால் அத்தனை விரட்டல்களுக்கும் பயப்படாமல் அத்தனை அதிகாரிகளும் நேர்மையாக அவர்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அதனால் தான் இரவோடு இரவாக திருட்டுத்தனமாக ஆளுநர் தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக இங்கே இருக்கின்ற வன்னியில இருக்கின்ற ஏஜெண்டுகளுடைய இந்த அரசுடைய ஏஜெண்டுகளுடைய செயலுக்கு கட்டப்பட்டு அடிமையாகி ஆளுநர் இந்த மோசமான செயலை செய்திருக்கிறார். ஆளுநர் பதவி விலக வேண்டும். இந்த ஆளுநர் ஒரு நேர்மையானவராக இருந்தார், இறைவனுக்கு பயந்தவராக இருந்தார், அவர் இருந்திருந்தால் இந்த வேலையை செய்திருக்க மாட்டார். எனவே இந்த வன்னி வவுனியா மக்களுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகமாக பார்க்கிறோம். எனவே மக்களால் வந்தவரை வீட்டுக்கு அனுப்ப, அதாவது ஜனாதிபதியுடைய ஏஜெண்டாக இருக்கின்ற ஆளுநர் அவருக்கு இருக்கின்ற அதிகார சட்ட வரைவுகளை பயன்படுத்தி பிழையான முறையிலே இந்த விசாரணைகளை செய்து குறுக்கு வழியிலே எங்களுடைய மேயர் காண்டிமனை பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறார். உடனடியாக அவரை மீள உறுப்புரிமையை வழங்கி மீண்டும் அவர் மேயராக வருவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். இல்லை என்றால் தமிழ் பேசுகின்ற மக்கள் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஜனாதிபதியின் மீது தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இன்னும் இருக்கிறது. நாங்கள் அவரிடத்திலே சொல்கிறோம், ஜனாதிபதியிடத்திலே உடனடியாக நீங்கள் இதிலே தலையிட வேண்டும். இந்த ஆளுநருடைய இந்த செயல்பாடு ஒரு ஜனநாயக விரோத செயல்பாடு. இந்த ஆளுநருடைய செயல்பாடு இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஜனநாயகத்தை நம்புகின்ற மக்களை கேள்விக்குறியாக்குகின்ற இந்த ஜனநாயக விரோத பாதையிலே செல்லுவதற்கு வழிவகுக்கின்ற ஒரு செயல்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே உடனடியாக காண்டிமனுடைய பதவியை வழங்க வேண்டும், உறுப்புரிமையை வழங்க வேண்டும், மேயர் பதவியை வழங்க வேண்டும். முடிந்தால் உங்களால் சபைக்குள்ளே அதாவது உறுப்பினர்களை வைத்து பதவியை பறியுங்கள், அல்லது அவர்களின் ஊடாக வாக்கெடுப்பின் ஊடாக பட்ஜெட்டை தோற்கடித்து அவருடைய உறுப்புரிமையை பறியுங்கள், அல்லது நீதிமன்றத்தின் ஊடாக அதை செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு தனக்கு கிடைத்த ஏதோ அதாவது ஜனாதிபதி வழங்கிய அந்த கூலிக்காக அல்லது அந்த அடிமை தனத்துக்காக இவ்வாறான செயலை ஆளுநர் கைவிட வேண்டும் என்றும், இதே போல ஏனைய சபைகளிலும் செய்வதற்கு இந்த வன்னியிலே அல்லது வடமாகாணத்தில் இருக்கின்ற அரசாங்கத்துடைய ஏஜெண்டுகள் சதி செய்வார்கள். எனவே இது ஒரு முதல் தவறாக இதை உடனடியாக திருத்தி செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இல்லை என்றால் நாங்கள் நாடளாவிய ரீதியிலே இந்த துரோகத்துக்கு, இந்த செயலுக்கு, இந்த அநியாயத்திற்கு, இந்த ஜனநாயக விரோத செயலுக்கு எதிராக ஒன்றுபட்டு தமிழ் முஸ்லிம் மலையக கட்சிகள் ஒன்றுபட்டு நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன்.